வணக்கம். இந்த வீடியோல நம்ம அனைவரும் ஒரு முறையாவது அனுபவித்திருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம். அதுதான் தலைவலி. நீங்க அடிக்கடி தலைவலியால பாதிக்கப்படுறீங்களா? இந்த வீடியோல தலைவலி எதனால ஏற்படுது, தலைவலியோட டைப்ஸ் என்னென்ன, தலைவலியை ட்ரீட் பண்ண ஹோம் ரெமடிஸ் என்னென்ன இருக்கு, எப்ப மருத்துவ சிகிச்சையை உடனடியா அணுகணும் போன்ற கேள்விக்கான விடைகளை பார்த்துடலாம். ஸோ கடைசி வரை வீடியோ பாருங்க, உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் காத்திருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவிலும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரெயின் டசன்ட் ஃபீல் எனி பெயின். ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மூளைக்கு வலி உணர்வுகள் கிடையாது. தலைவலி எதனால உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூளையை சுற்றி உள்ள தசைகள், ஜவ்வுகள், இரத்த நாளங்கள் அண்ட் நரம்பில் இருந்து தான் வலி உண்டாகுது. இதனாலதான் பாத்தீங்கன்னா சில நோயாளிகளுக்கு அவங்க விழித்திருக்கும் போதே மூளை அறுவை சிகிச்சைகள் செய்வாங்க. இதுக்கு பேரு தான் அவேக் பிரெயின் சர்ஜரி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தலைவலி ஏற்படுறதுக்கான காமனான ரீசன்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். கேஃபீன் விட்ராவல். நீங்க காஃபி அதிகம் குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சில சமயம் காஃபி குடிக்க தவறும் போது உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம். சில நேரம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தண்ணி குடிக்க மறந்துடுறோம். டீஹைட்ரேஷன் தலைவலி வர்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம். அதுக்கப்புறம் தப்பான உணவு பழக்கங்களை நம்ம மேற்கொள்ளும் போது தலைவலி ஏற்படுது. என்னென்ன உணவு பழக்கங்களை கடைபிடிக்கணும், என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும்னு நான் வீடியோல உங்களுக்கு போக சொல்றேன். ஒழுங்கா நம்ம தூங்கலைன்னா தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில சமயம் கண்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக வேலை செய்யும் போது நமக்கு தலைவலி ஏற்படலாம். மைக்ரைன்னு சொல்லப்படுற சில தலைவலி உள்ளவங்களுக்கு சில சமயம் சுற்றுச்சூழலில் சிறிய மாற்றங்கள் ஏற்படுவதால் கூட தலைவலி ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வானிலை தொடர்பான வளிமண்டல அழுத்த மாற்றங்கள் ஏற்படுவதனால தலைவலி ஏற்படலாம். சுற்றுச்சூழலில் இருக்கிற டெம்பரேச்சர், ஆல்டிடியூட், ஹியூமிடிட்டியில மாற்றங்கள் ஏற்படுவதனால தலைவலி வரலாம். பிரகாசமான சூரிய ஒளி, மின்னும் விளக்குகள், புவர் ஏர் குவாலிட்டி, ட்ரை வெதர், காற்றில் வெளியே இருப்பது, கடுமையான நாற்றங்கள், இதனால கூட தலைவலி ஏற்படலாம். நரம்பியல் பிரச்சனையால் கூட தலைவலி ஏற்படலாம். கடைசியா பாத்தீங்கன்னா, நீங்க சைனஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதனால கூட தலைவலி உங்களுக்கு ஏற்படலாம். தலைவலியை சைனஸ் ஹெட்டேக், மைக்ரைன், டென்ஷன் ஹெட்டேக், கிளஸ்டர் ஹெட்டேக், குரானிக் டெய்லி ஹெட்டேக், மென்ஸ்ட்ரல் ஆர் ஹார்மோனல் ஹெட்டேக், மெடிகேஷன் ஓவர்டோஸ் ஹெட்டேக்னு பல வகைப்படுத்தலாம். இதெல்லாமே உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு தான். வேற ஒரு வீடியோல ஒரு வாய்ப்பு இருந்தா இதுல டீப்பா போய் நம்ம பார்க்கலாம். தலைவலி வராம இருக்கிறதுக்கும் தலைவலியை ட்ரீட் பண்றதுக்கும் என்னென்ன ஹோம் ரெமடிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்ம பண்ணணும்னு பார்த்துடலாம். தூக்கம். உங்களுக்கு தலைவலி அடிக்கடி வருதுன்னா கரெக்டா தூங்குறீங்களா அப்படின்னு பாருங்க. டெய்லி ஒரு 6 to 8 ஹவர்ஸ் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. டெய்லி ஒரு 2.5 to 3.7 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுட் எல்லாம் கரெக்டா டைம்ல எடுத்துக்கோங்க. மீலை ஸ்கிப் பண்றது, மிட் நைட் சாப்பிட்றது இதெல்லாமே தவிர்த்துக்கோங்க. காஃபி அதிகம் குடிக்கிறீங்கன்னா அதை கட்டுக்குள்ள கொண்டு வாங்க. அதிகமான வெளிச்சம், அதிகமான சத்தம் இதெல்லாமே உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டிவி பார்க்குறீங்க இல்லை தொடர்ச்சியா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஐ பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஐ ஸ்ட்ரெயினை தவிர்ப்பதற்கு 20-20-20 ரூலை நம்ம ஃபாலோ பண்ணலாம். டிவி ஏதாவது பார்க்குறீங்கன்னா ஒரு 20 அடி தூரத்துல இருந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் உங்க கண்ணுக்கு ரெஸ்ட் விடுங்க. அப்படி ரெஸ்ட் விடும்போது 20 வினாடிகளுக்கு ஒரு தூரமா இருக்கிற பொருளை பாருங்க. இப்படி செய்வதன் மூலம் நம்மளுடைய ஐ ஸ்ட்ரெயினை நம்மளால குறைக்க முடியும். தலைவலி பிரச்சனை உள்ளவங்களா நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு சத்தான உணவு பழக்கத்தை மேற்கொள்வதன் மூலம் உங்க தலைவலியை கட்டுப்படுத்தலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வகைகளை நீங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவலி உள்ளவங்களுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோகா, பிரீத்திங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சஸ்ல பாத்தீங்கன்னா நெக் ஸ்ட்ரெச்சஸ், இப்படி நெக்கை ஸ்ட்ரெச் பண்ணுவது, ஷோல்டர் ரோல்ஸ் இதை கூட நீங்க பண்ணலாம் தலைவலி ஏற்படுறவங்களா இருந்தீங்கன்னா. ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசின்ல ப்ரெஷர் பாயிண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யூனியன் வேலி பாயிண்ட்னு சொல்லப்படுற கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த உயரமான பகுதியை நம்ம ஜென்ட்லா மெனிபுலேட் பண்றது மூலம் நம்மளுடைய தலைவலியை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐப்ரோஸுக்கு நடுவுல இருக்கிற இந்த இடத்த தேர்ட் ஐ பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னர் ஐப்ரோஸ்ல இருக்கிற இந்த இடத்த ட்ரில்லிங் பேம்போ பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க.
தலைக்கு பின்னாடி பேஸ் ஆஃப் த ஸ்கல்ல இருக்கிற இந்த இடத்த கேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக் அண்ட் ஷோல்டருக்கு நடுவுல இருக்கிற இந்த இடத்த ஷோல்டர் வெல்னஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரிப்பட்ட ப்ரெஷர் பாயிண்ட்ஸை மெனிபுலேட் பண்றது மூலம் நம்மளுடைய தலைவலியை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல, நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலை வலிக்கும் போது கோல்டு கம்ப்ரஸ் பண்றது மூலம், அதாச்சும் ஐஸ் பேக்ஸ் தலையில வைக்கிறது மூலம் உங்களுடைய தலைவலியை குறைக்க முடியும். எக்ஸசைஸ் எல்லாம் உங்களால பண்ண முடியலைன்னா அட்லீஸ்ட் வாக் பண்றது கூட உங்க தலைவலியை குறைக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னு பார்த்துடலாம். நீங்க அதிகம் காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. காஃபி எப்படி மூளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். காஃபி மூளையில இருக்கிற இரத்த குழாய்களை சுருக்கும். இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சில நேரம் தலைவலிக்கும் போது காஃபி குடிக்கிறத ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நீங்க அதிக காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கரெக்டான டைம்ல காஃபி குடிக்க தவறும் போது மூளையில இருக்கிற இரத்த குழாய்கள் விரிவடையும். இதனால ஏற்படுற தலைவலியை தான் கேஃபின் விட்ராவல் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவலிக்கு அதிகமான மெடிசின்ஸ் நீங்க எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்தந்த மெடிசின்ஸை டைம்ல எடுக்க தவறும் போது உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம். ஸோ கரெக்டான மெடிசின்ஸை உங்க டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்களாவே நிறைய மெடிசின்ஸை மருத்துவ ஆலோசனை இல்லாம எடுத்துக்க வேண்டாம். ஆல்கஹால் கூட நம்மளுடைய தலைவலியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆல்கஹால் அதிகம் குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஹிஸ்டமின் கண்டெய்னிங் ஃபுட்ஸை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஹிஸ்டமின் எந்தெந்த ஃபுட்ஸ்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா சீஸ்ல இருக்கு, ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்ல இருக்கு. ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஊறுகாய், தயிர், கொம்புச்சா, புளித்த மாவு, இதெல்லாமே ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ். இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீர், ஒயின், கருவாடு, பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் இதெல்லாமே தவிர்த்துடுங்க. அதுக்கப்புறம் தைரமின் கண்டெய்னிங் ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடியே சொன்ன எல்லா ஃபுட்லேயுமே தைரமின் இருக்கு. அதே சமயம் சாசஸ், சலாமி, பெப்பரோனி, ஹாட் டாக், பீஸா, அப்புறம் பேக்கான், இதில் கூட தைரமின் இருக்கு. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஓவர் ரைப் பனானாஸ், அவகேடோ, மேர்மைட்னு சொல்லப்படுற ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், இதுலேயும் தைரமின் இருக்கு. ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் தலைவலி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா. அடுத்ததா நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரேட் கண்டெய்னிங் ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்ணணும். நைட்ரேட்ஸ் நம்ம மூளையில இருக்கிற இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி தலைவலியை ஏற்படுத்தும். பாக்டீரியா வளர்ச்சியை தடுத்து உணவு வகைகளை புத்துணர்ச்சியா வைத்திருக்க கடைகள்ல இதை யூஸ் பண்றாங்க. இது எதுல இருக்கும்னு கேட்டீங்கன்னா ப்ரொசஸ்டு மீட்ஸ்ல இருக்கும். கடையில கிடைக்கிற பேக்கான், ஹாட் டாக், பீஸா, இந்த மாதிரிப்பட்ட ப்ரொசஸ்ட் மீட்ஸ் எல்லாமே கடையில இருந்து வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பப்ப தலைவலி வருதோ அதை குறிச்சு வச்சுக்கோங்க. அப்படி குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க தலைவலி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்னென்ன ஃபுட்ஸை சாப்பிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்படி ட்ராக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் என்னென்ன ஃபுட்ஸை சாப்பிடணும், என்னென்ன ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். இதை தான் எலிமினேஷன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தலைவலியை குறைக்கும் மூலிகை தேநீர் வகைகளை பார்த்துடலாம். தலைவலிக்கு ஜிஞ்சர் டீ ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர்மெண்ட் டீ. பெப்பர்மெண்ட் டீல மென்தால்னு சொல்லப்படுற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இது ஒரு மசில் ரிலாக்சன்ட். ஸோ தலைவலி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா பெப்பர்மெண்ட் டீயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபீவர் 50, வில்லோபர்க் டீ, க்ளோவ் டீ, சிட்ரான் டீ என பல வகை மூலிகை தேநீர்கள் உங்களுடைய தலைவலியை குறைக்க உதவும். நேச்சுரல் ஆயில்ஸ் இல்லைன்னா எசென்சியல் ஆயில்ஸ்னு சொல்லப்படுற பெப்பர்மெண்ட் ஆயில், லாவெண்டர் ஆயில், கேமமைன் ஆயில், அனிஸ், பெசில் அண்ட் ரோஸ் ஆயில் கூட உங்களுடைய தலைவலியை குறைக்க உதவுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெப்பர்மெண்ட் ஆயில்ல இருக்கிற மென்தால் உங்களுடைய தலையில இருக்கிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் சைனஸ் ஓப்பன் பண்ணி ஆக்சிஜன் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்றதுனால தலைவலியை கட்டுப்படுத்தும்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. தலைவலியை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாச்சும் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. விட்டமின் பி சப்ளிமெண்ட்ஸ், மெக்னீசியம் சப்ளிமெண்ட்ஸ், கோஎன்சைம் Q10 சப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரிப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் கூட தலைவலியை கட்டுப்படுத்துவதற்கு உங்க டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுக்கு சுகர், பிபி, ஆன்சைட்டி டிசார்டர் இது போன்ற நோய்கள் இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதன் மூலம் கூட உங்களுடைய தலைவலியை குறைக்க முடியும். தலைவலி ஏற்படும் போது எப்போ உங்களுக்கு ஒரு உடனடி மருத்துவ ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னா, இதுவரைக்கும் ஏற்பட்டுறாத ஒரு சிவியர் கடுமையான தலைவலி உங்களுக்கு ஏற்பட்டாலோ, இல்லை தலைவலிக்க கூட உங்களுக்கு வாமிட்டிங், நெக் ஸ்டிஃப்னஸ், வீக்னஸ், நம்ப்னஸ், விஷன் சேஞ்சஸ், சீசர்ஸ்ன்னு சொல்லப்படுற ஃபிட்ஸ், அதுக்கப்புறம் ஹெட் இன்ஜுரியால ஏற்படுற தலைவலி, இதெல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இமிடியேட் மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைன்னு அர்த்தம்.
நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தலைவலியால பாதிக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலம் நீங்க ஹெல்ப் பண்ணலாம். வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.